ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில். வணக்கம். பூலோக வைகுண்டம் என்று பக்தர்களால் போற்றப்படும் காவிரி நதியின் புனித தீவான ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் மிகுந்த பக்தி பரவசத்துடன் நடைபெறும் ஜியேஷ்டாபிஷேக திருவிழா தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழா ஒரு வழக்கமான கோயில் நிகழ்ச்சி அல்ல. இது அரங்கனுக்கு அர்ப்பணிக்கப்படும் பரம புனிதமான வைணவ ஆகம மரபு வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆனி மாதம் 14ஆம் நாள் ஜூன் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான காவிரி தீர்த்தம் எடுத்து வரும் வைபவம் நடைபெறுகிறது. வடதிருக்காவிரி கரையில் வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்களை ஓத, அர்ச்சகர்கள் புனித பூஜைகளை நிறைவேற்றி தங்கக் குடங்களில் காவிரி தீர்த்தம் நிரப்புகின்றனர். அந்த தங்கக் குடங்கள் திருக்கோயிலின் கஜேந்திர அம்சம் உடைய ஸ்ரீ ஆண்டாள் என்று அன்புடன் அழைக்கப்படும் யானையின் மீது மரியாதையுடன் வைக்கப்படுகின்றன. நாதஸ்வரம் முழங்குகிறது, தவில் ஒலிக்கிறது, வேத கோஷங்கள் விண்ணை எட்டுகின்றன. பக்தர்களின் ரங்கா ரங்கா என்ற கோஷம் முழு ஸ்ரீரங்கத்தையும் அதிரச் செய்கிறது. அந்த புனித ஊர்வலம் வடதிருக்காவிரியிலிருந்து மெதுவாக அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலை நோக்கி நகர்கிறது. இந்த காவிரி தீர்த்த ஊர்வலம் வெறும் பாரம்பரிய நிகழ்வு அல்ல. காவிரி அன்னையின் புனித நீரை அரங்கனின் திருவடிகளில் சமர்ப்பிக்கும் மகத்தான ஆன்மீக அர்ப்பணிப்பாக இது கருதப்படுகிறது. அதன் பிறகு அந்த புனித தீர்த்தத்தைக் கொண்டு அருள்மிகு பெரிய பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேக திருமஞ்சனம் நடைபெறுகிறது. ஜேஷ்டாபிஷேகம் என்றால் என்ன? ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த திருமஞ்சனத்தில் சந்தனம், அகில், கற்பூரம், கஸ்தூரி, புனுகு மற்றும் பல அரிய மூலிகைகள் கலந்த புனித தைலம் பெருமாளின் திருமேனியில் சாற்றப்படுகிறது. இதுவே தைலக்காப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது பெருமாளின் திருமேனியை பாதுகாக்கும் புனித வழிபாடாக மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியம், வளம், அமைதி மற்றும் மங்களம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையின் அடையாளமாகவும் விளங்குகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஜேஷ்டாபிஷேக திருவிழா மிக உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது. இந்த நாளில் நடைபெறும் ஒவ்வொரு பூஜையும், ஒவ்வொரு மந்திரமும், ஒவ்வொரு சடங்கும் பல நூற்றாண்டுகளாக ஆகம மரபின்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த திருவிழா ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜேஷ்டாபிஷேக நிகழ்வையொட்டி ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை பகல் வரையிலும் பெரிய பெருமாளின் வழக்கமான தரிசனம் பக்தர்களுக்கு இருக்காது. ஏனெனில் தைலக்காப்பு சாற்றப்பட்ட நிலையில் பெருமாள் சிறப்பு முறையில் எழுந்தருளியிருப்பார். பின்னர் திங்கட்கிழமை மாலை மிகவும் எதிர்பார்க்கப்படும் திருமுக மண்டல சேவை நடைபெறும். அந்த நேரத்தில் தைலக்காப்பு நீக்கப்பட்டு பேரழகுடன், தெய்வீக ஒளி பொலிவுடன் ஸ்ரீ பெரிய பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த அரிய தரிசனத்தை காண தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். அரங்கனை பக்தியுடன் தரிசிப்பவர்களுக்கு மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம், செல்வ வளம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்று ஸ்ரீ வைஷ்ணவ மரபு போற்றுகிறது. இந்த நிகழ்வின் சிறப்பம்சம் அரங்கனின் அங்கிகள் நாம் நேரடியாக தரிசனம்